அனைவருக்கும் வணக்கம். நமது வீடியோவில் மார்ச் 23லேருந்து 26ஆம் தேதி வரைக்கும் கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், கிரைம் ஜிபிடி குற்றவியல் விசாரணைகளில் ஏஐ கருவியை பயன்படுத்தும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி, உத்தரப்பிரதேசம். அதாவது உத்தரப்பிரதேச மாநிலம் பார்த்தீங்கன்னா கிரைம் ஜிபிடி குற்றவியல் விசாரணைகள் செயற்கை நுண்ணறிவு கருவியை பயன்படுத்தியிருக்காங்க. எந்த மாநிலம்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் காவல்துறை தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஜெமினி செயற்கை நுண்ணறிவு உருவாக்குனது எதுன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் அமைப்பு தான் உருவாக்கப்பட்டது. அதே அனுமான் பாரத் ஜிபிடி இது ரிலையன்ஸ் தான் உருவாக்கப்பட்டது. முதல் செயற்கை நுண்ணறிவு சிஇஓ எதுன்னு பார்த்தீங்கன்னா மிகா. நெக்ஸ்ட், முதல் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் செயற்கை நுண்ணறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா டேவின். முதல் செய்தித்தாள் வாசிப்பாளர் செயற்கை நுண்ணறிவு எதுன்னு பார்த்தீங்கன்னா லிசா. உருவாக்கப்பட்டது எந்த மாநிலம்னா ஒரிசா மாநிலம். அதே ஏஐ செயற்கை பள்ளி எதுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஏஐ செயற்கை ஆசிரியர் இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ஐரிஸ். உருவாக்கியது எந்த மாநிலம்னா கேரளா. செயற்கை நுண்ணறிவு சிட்டி எங்கன்னு பார்த்தீங்கன்னா லக்னோ. நெக்ஸ்ட், உள்நாட்டு கலவரத்தால் பாதுகாப்பு நிலைமை மோசம் அடைந்ததால் ஜைட்டில் இந்தியர்களை மீட்க திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி, ஆபரேஷன் இந்திராவதி. அதாவது ஆபரேஷன் இந்திராவதி பார்த்தீங்கன்னா உள்நாட்டு கலவரத்தினால பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்ததுனால ஜைட்டில் பார்த்தீங்கன்னா இந்தியர்களை மீட்கதற்காக கொண்டு வரப்பட்ட நடவடிக்கை பெயர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் இந்திராவதி. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ஆபரேஷன் அம்ரித். இந்த ஆபரேஷன் அம்ரித் திட்டம் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மருத்துவர்கள் ஆலோசனை இல்லாம மருந்து வழங்குவதை தடுக்கிறதுக்காக கேரளாவில் பார்த்தீங்கன்னா ஆபரேஷன் அம்ரித் திட்டம் கொண்டு வரப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், சக்தி செயலி எதற்காக இஸ்ரோ உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி, ககன்யான் வீரர்களுக்காக. அதாவது இஸ்ரோ மற்றும் விக்ரம் சாராபாய் விண்வெளி மையம் இணைந்து ககன்யான் விண்வெளி பயணத்தில் செல்லும் வீரர்களுக்காக பார்த்தீங்கன்னா பல்நோக்கு சக்தி செயலி உருவாக்கியிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இஆர்எஸ் செயலி இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நேஷனல் ஹைவே அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ இது விரைவாக அவசர நோக்கத்திற்காக தான் இஆர்எஸ் செயலியை உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், மக்களை தேடி மருத்துவம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 2021. அதாவது தமிழ்நாட்டில் தற்போது பார்த்தீங்கன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டத்தில் புதியதாக 1.76 லட்சம் இணைய நோயாளிகள் கண்டெடுக்கப்பட்டு அவங்களுக்கு சிகிச்சை வழங்கப்பட்டிருக்காங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 5, 2021 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ கொண்டு வரப்பட்ட ஃபர்ஸ்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த திட்டத்தின் கீழ் 1.7 கோடி பேர் பயனடைந்திருக்காங்க. நெக்ஸ்ட், புதுமை பெண் திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 5, 2022 கொண்டு வரப்பட்டது. இதுக்கு முன்னாடி இந்த பேர் என்னவா இருந்தது பார்த்தீங்கன்னா மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி தொகை தான் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுமை பெண் திட்டம் அப்படி சொல்லிட்டு பேர் மாற்றிருப்பாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா கல்லூரிகள் இப்போ மாணவிகளோட சேர்க்கை பார்த்தீங்கன்னா 34% அதிகரிச்சிருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 2.7 லட்சம் மாணவிகள் பயனடைந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அப்படி சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், காலை உணவு திட்டம். காலை உணவு திட்டம் எப்போ கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 15, 2022 தான் கொண்டு வரப்பட்டது. இது பார்த்தீங்கன்னா முதல்வரின் காலை உணவு திட்டம் 30,992 அரசு தொடக்க பள்ளிகளில் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இது பார்த்தீங்கன்னா எந்த வகுப்பு பயிலும் மாணவர்களுக்காக கொண்டு வரப்பட்டதுன்னா 1ஆவதுல இருந்து 5ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கும் மாணவர்களுக்காக தான் கொண்டு வரப்பட்டது. ஸோ இந்த திட்டத்துக்கு கீழ் பார்த்தீங்கன்னா 16.85 லட்சம் மாணவர்கள் பயனடைந்துள்ளன அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட், எந்த மாநிலங்களில் கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரத்தை விநியோகிக்க திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தமிழ்நாடு மற்றும் குஜராத். அதாவது தற்போது தமிழ்நாடு மற்றும் குஜராத் மாநிலங்களில் பார்த்தீங்கன்னா கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரத்தை உற்பத்தி செய்யறதுக்காக 11,000 கோடி செலவில் தான் மின் வழித்தடம் திட்டம் தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பூடானின் உயரிய சிவிலியன் விருதானது ஆர்டர் ஆஃப் தி இட்ரு கியால்போ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நரேந்திர மோடி. பூடானின் உயரிய சிவிலியன் விருதானது ஆர்டர் ஆஃப் தி இட்ரு கியால்போ இந்த விருது பார்த்தீங்கன்னா பூடானோட மன்னன் ஜிக்மே கேசர் நாம்கேல் வாங்சுக் தான் வழங்கியிருக்காங்க.
ஸோ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா பூடான் அரசுக்கு வந்து பிரதமர் நரேந்திர மோடி வந்து போயிருப்பாரு. ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்புவில் நடைபெற்ற விழாவில் தான் வந்து பூடானோட தாய் நல சேய் மருத்துவமனை வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதன் சார்பில் தான் பார்த்தீங்கன்னா அந்த நாட்டினோட மிகப்பெரிய உயரிய விருது வந்து கொடுத்துருப்பாங்க. பூடானோட தலைநகரம் ஜிம்புவில் நடைபெற்ற இந்திய அரசின் சார்பாக உதவியுடன் கட்டப்பட்ட அதிநவீன தாய் சேய் நல மருத்துவமனையான ஜியால்சுன் செட்சன் பெமாவை இந்த மருத்துவமனை பார்த்தீங்கன்னா பிரதமர் நரேந்திர மோடி வந்து தொடங்கி வச்சிருப்பாங்க. ஸோ அதன் சார்பாக தான் இந்த விருது வந்து வழங்கப்பட்டது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். எம்.எஸ். சுவாமிநாதன் விருது வந்து யாருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரியானா வேலன் பல்கலைக்கழக துணைவேந்தர் பேராசிரியர் P.R. கம்போஜிக்கு தான் வழங்கப்பட்டிருக்கு. அதே 2023ஆம் ஆண்டிற்கான சரஸ்வதி சம்மான் விருது வந்து யாருக்கு வழங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா பிரபா வர்மாவுக்கு வந்து வழங்கப்பட்டது. இவர் வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தை வந்து சேர்ந்தவர்னா கேரளா சேர்ந்த கவிஞர், எழுத்தாளர். கேல் ரத்னா விருது வந்து யாருக்கு வந்து வழங்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாத்விக் சாய்ராஜ், சிராங் செட்டி இவங்களுக்கு தான் வழங்கப்பட்டிருக்காங்க கேல் ரத்னா விருது. நெக்ஸ்ட், ஜனநாயகத்திற்கான 3வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி, தென்கொரியா. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா ஜனநாயகத்திற்கான 3வது உச்சி மாநாடு வந்து 2024ஆம் ஆண்டிற்கானது தென்கொரியாவில் தான் வந்து நடைபெற உள்ளது. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலக அரசாங்க மாநாடு இது வந்து பார்த்தீங்கன்னா 2024ஆம் ஆண்டிற்கானது ஐக்கிய அரபு அமீரகத்தில் தான் வந்து துபாயில் தான் வந்து நடைபெற்றது. நெக்ஸ்ட், இந்திய எஃகு சங்கத்தின் தலைவராக டேஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். ஆன்சர் ஆப்ஷன் பி, நவீன் ஜிண்டால். ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நவீன் ஜிண்டால் வந்து இந்திய எஃகு சங்கத்தின் தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். நவாப் சலாம் இவர் வந்து பார்த்தீங்கன்னா சர்வதேச நீதிமன்றத்தின் தலைவராக வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சர்வதேச நீதிமன்றம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெதர்லாந்தில் இருக்கு. நெக்ஸ்ட், ராகுல் சிங் இவங்க பார்த்தீங்கன்னா மத்திய இடைநிலை கல்வி வாரியத்தின் தலைவராக வந்து நியமிக்கப்பட்டிருக்காங்க. நிதி சிப்பர் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக் ஆலோசகராக வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. ராஜீவ்குமார் மிட்டல் இவங்க பார்த்தீங்கன்னா தேசிய தூய்மை கங்கை இயக்கத்தின் தலைமை இயக்குனரை வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. குறுங்கோள்களுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் யாருடைய பெயர் வந்து சூட்டப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் சி, ஜெயந்த் மூர்த்தி. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா குறுங்கோளுக்கு வந்து இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளருடைய பெயரை வந்து சூட்டப்பட்டிருக்காங்க. என்ன பேர் அப்படி சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜெயந்த் மூர்த்தி. குறுங்கோள்கள்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கோளுக்கும் வியாழன் கோளுக்கும் வந்து இடையில் உள்ள சுற்றுவட்ட பாதையில் வந்து சுழலும் கோளுக்கு தான் வந்து குறுங்கோள்கள் சொல்லியிருக்காங்க. ஸோ 2005 பார்த்தீங்கன்னா EX 256க்கு வந்து 215884 இதோட கோளுக்கு தான் வந்து ஜெயந்த் மூர்த்தி அப்படி சொல்லிட்டு பேர் வந்து சூட்டப்பட்டிருக்காங்க. சர்வதேச வானியல் சங்கத்தின் பெயர் சூட்டி உள்ளார் அப்படி சொல்லியிருக்காங்க. யார் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்கன்னா சர்வதேச வானியல் சங்கம் வந்து ஒப்புதல் கொடுத்துருக்காங்க ஜெயந்த் மூர்த்தியோட பெயர் வைக்கிறதுக்கு. ஸோ இந்த கோள் பார்த்தீங்கன்னா சூரியனை வந்து சுற்றி வர்றதுக்கு வந்து 3 ஆண்டுகள் 3 மாதம் வந்து எடுத்துக்கொள்கிறது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருப்பத்தூர். தற்போது அதாவது பார்த்தீங்கன்னா திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி அருகே தான் வந்து விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் வந்து கண்டெடுக்கப்பட்டிருக்கு. இப்போ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சமீபத்தில் அரக்கோணம் எம்எல்ஏ அடுத்த கீழ்வீதி ஊராட்சியின் பெரிய ஏரிக்கரையில் வந்து 13ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பிற்கால சோழர் துர்க்கை சிற்பம் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், நிலவில் சந்திராயன் 3 தரை இறங்கிய இடத்திற்கு டேஸ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் பி, சிவசக்தி. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா நிலவில் வந்து சந்திராயன் 3 தரை இறங்கிய இடத்திற்கு வந்து சிவசக்தி பெயரிட்டதோடு சர்வதேச வானியல் சங்கம் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஸோ சந்திராயன் 3 வந்து இறங்கிய இடத்திற்கு என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா சிவசக்தி. அதே சந்திராயன் 2 வந்து இறங்கிய இடத்திற்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திரங்கா. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். ககன்யான் திட்டத்தில் விண்ணில் செல்லும் இந்தியர்கள் யார்? மொத்தம் எத்தனை பேருன்னு பார்த்தீங்கன்னா 4 பேர். ஸோ அந்த 4 பேர் யார் யாருன்னு பார்ப்போம். அஜித் கிருஷ்ணா இவங்க வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. பிரசாந்த் பாலகிருஷ்ணன் நாயர் இவங்க வந்து கேரளா மாநிலத்தை வந்து சார்ந்தவங்க. அகந்த் பிரதாப் உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க. சுபன்ஸ்ரீ சுக்லா உத்தரப்பிரதேச மாநிலத்தை வந்து சேர்ந்துங்க. ஸோ 4 பேருமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கொஸ்டின் வந்து கூட எப்படி கேட்கலாம் அப்படின்னா பொருந்தாதவரும் கேட்கலாம், இல்லைனா வந்து இவங்க எந்தெந்த மாநிலத்தை வந்து சேர்ந்தவங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
நெக்ஸ்ட், மூன்றாவது வடகிழக்கு விளையாட்டுப் போட்டிகள் 2024ஆம் ஆண்டிற்கான எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, நாகாலாந்து. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா நாகாலாந்தில் வந்து மூன்றாவது வடகிழக்கு விளையாட்டுப் போட்டிகள் வந்து 2024ஆம் ஆண்டிற்கானது வந்து நடைபெற இருக்கிறது. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா மார்ச் 18லேருந்து 23ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்கிறது. இது பார்த்தீங்கன்னா நாகாலாந்தோட முதலமைச்சர் நைபி ரியோ வந்து அதிகாரப்பூர்வமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். உலக அமைதி உச்சி மாநாடு பார்த்தீங்கன்னா கேரளாவின் திருவனந்தபுரத்தில் தான் வந்து நடைபெற்று இருக்கு. அதே 2024ஆம் ஆண்டிற்கான ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா பிரான்சின் பாரிஸ் நகரில். 2028ஆம் ஆண்டிற்கானது வந்து ஒலிம்பிக் போட்டி வந்து எங்கு நடைபெற இருக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்காவின் லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் வந்து நடைபெற இருக்கிறது. 2020 வந்து எங்க நடைபெற்றது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒலிம்பிக் போட்டி ஜப்பானின் வந்து டோக்கியோ நகரில் தான் நடைபெற்றது. நெக்ஸ்ட், 13வது உலக வர்த்தக அமைப்பு அமைச்சர்கள் மாநாடு எங்க நடைபெற்றதுன்னா அபுதாபியில் தான் நடைபெற்றது. நெக்ஸ்ட், நீர் ஆதாரங்கள் பற்றிய தகவல்களை பொது தளத்தில் கொண்டு சேர்க்கும் முறையை உருவாக்கிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ராஜஸ்தான். அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலமானது நீர் ஆதாரங்கள் பற்றிய தகவல்களை பொது தளத்தில் கொண்டு சேர்க்கும் முறையை வந்து உருவாக்கியுள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜஸ்தான் மாநிலம். இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். சுதந்திர இந்தியாவின் முதல் பொது சிவில் சட்டத்தை கொண்டு வந்துள்ள மாநிலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலம். இந்த மசோதாவிற்கு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்க. ஸோ எந்த சட்ட பிரிவின் கீழ் வந்து ஒப்புதல் அளித்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா விதி 201 கீழ் தான் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், கேரளாவின் அதாவது இந்தியாவின் முதல் ஃபியூச்சர் லேப் கேரளா மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. முதலமைச்சர் வயோஸ்ரீ திட்டம் ஸோ எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து வயதானவர்களுக்காக மாற்றுத்திறனாளிகளுக்கும் மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா 3000 ரூபாய் வழங்குறதுக்காக தான் வந்து முதலமைச்சர் வயோஸ்ரீ திட்டம் வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டது. மத்திய பிரதேச மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா பைகள் இல்லாத பள்ளிகள் கொள்கையை வந்து அறிமுகம் செஞ்சுருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு முறை வந்து நீங்கள் ஸ்கூல் பேக்கோட வரலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மத்திய பிரதேசம் பார்த்தீங்கன்னா பை இல்லாத பள்ளிகள் கொள்கையை வந்து உருவாக்கியிருக்காங்க. நெக்ஸ்ட், சுற்றுலாவுக்காக பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர் மாநிலத்தில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மகாராஷ்டிரா. அதாவது மகாராஷ்டிரா மாநிலம் பார்த்தீங்கன்னா சுற்றுலாவுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் என்ற பெருமை வந்து மகாராஷ்டிரா மாநிலம் பெற்றிருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். முதல்வர் மகிழா சம்பான் திட்டம் இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாநிலத்தில் வந்து தொடங்கப்பட்டதுன்னா டெல்லியில் பார்த்தீங்கன்னா 18 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்காக 1000 ரூபாய் வழங்கும் திட்டமானதான் முதல்வர் மகிழா சம்மான் திட்டம் வந்து தொடங்கப்பட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், பூமியின் தொலைதூர இடமான பாயிண்ட் நெமோவை அடைந்த முதல் நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கிறிஸ் பிரவுன். அதாவது பிரிட்டிஷ் எக்ஸ்ப்ளோரர் கிறிஸ் பிரவுன் பூமியின் தொலைதூர இடமான பாயிண்ட் நெமோவை அடைந்த முதல் நபர் என்ற பெருமை வந்து பெற்றிருக்கார் அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். முன்னாள் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஏஎம் கான்வில்லர் பார்த்தீங்கன்னா லோக்பால் அமைப்பின் புதிய தலைவராக வந்து நியமனம் செஞ்சிருக்காங்க. வட அட்லாண்டிக் ஒப்பந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா அதாவது நேட்டோ 32வது உறுப்பினராக வந்து எது இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்வீடன் வந்து இணைந்திருக்கு. தமிழக அரசின் புதிய தலைமை வழக்கறிஞராக வந்து யார் வந்து பதவி நியமனம் செஞ்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா PS ராமன். ஓகேங்களா, அதாவது அட்வொகேட் ஜெனரல். நெக்ஸ்ட், டைகர் இட்ரயம் 24 பயிற்சி எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி, விசாகப்பட்டினம். அதாவது டைகர் இட்ரயம் 24 இந்தியா மற்றும் அமெரிக்காவுக்கு இடையேயான வந்து கடற்பயிற்சி நடைபெற இருக்கிறது. இரு நாடுகளுக்கு இடையே நடைபெற இடம் பயிற்சி எங்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினத்தில். நெக்ஸ்ட், இந்தியாவின் முதல் மறு பயன்பாட்டு ஏவுகணை வாகனமான டேஸ் விண்கலத்தில் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி, புஷ்பக். அதாவது புஷ்பக் பார்த்தீங்கன்னா இஸ்ரோவின் விண்கல சோதனையை வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவின் முதல் மறு பயன்பாட்டு ஏவுகணை வாகனமானதான் புஷ்பக் விண்கலத்தில் வந்து சோதனை வந்து வெற்றிகரமாக வந்து நடத்தி முடித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரோ வந்து தெரிவிச்சிருக்கு. ஸோ இந்த புஷ்பக் விண்கலம் பார்த்தீங்கன்னா விமானத்தை போலவே வந்து இருக்கைகள் உடையது. இது பார்த்தீங்கன்னா 6.5 மீட்டர் நீளமும் 1.75 டன் எடையும் வந்து கொண்டது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2016 மற்றும் 2023
நடத்தப்பட்ட சோதனையை வந்து வெற்றிகரமாக வந்து முடித்து குறிப்பிடத்தக்கது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட், தற்போது தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6 கட்சிகள். அதாவது தேசிய கட்சிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 17 ஆண்டுகளுக்கு முன்பு வந்து 14ஆக வந்து தேசிய கட்சிகள் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா அப்போ வந்து 6 வந்து சரிவாக உள்ளது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. 1951லேருந்து 52ல் நடைபெற்ற முதல் மக்களவை தேர்தல் வந்து 53 அரசியல் கட்சிகள் வந்து போட்டியிடப்பட்டதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து தேசிய அந்தஸ்து பெற்ற கட்சிகளின் எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 14 இருந்தது அப்போ. நெக்ஸ்ட், வரும் மக்களவை தேர்தல் போட்டியிடும் கட்சிகள் எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா தேசிய அங்கீகாரம் பெற்றது 6 கட்சிகள் மட்டும்தான். என்னென்ன கட்சின்னு பார்க்கலாம். பாஜக, காங்கிரஸ், பகுஜன் சமாஜ் கட்சி, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, தேசிய மக்கள் கட்சி மற்றும் ஆம் ஆத்மி கட்சிகள் மட்டும்தான் வந்து 6 தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சிகள் வந்து அந்தஸ்தை பெற்றிருக்கு. ஸோ தற்போது பார்த்தீங்கன்னா சுமார் 2500 அரசியல் கட்சிகள் வந்து இருப்பதாக கருதப்படுகிறது. இது வந்து எல்லா மாநிலத்திலையும் வந்து சேர்ந்த கட்சி தான் சொல்றாங்க. ஸோ ஓகேங்களா. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் எந்தெந்த கட்சி இருக்குமோ அந்த கட்சியெல்லாம் சேர்த்து தான் வந்து 2500 கட்சிகள் வந்து அரசியல் கட்சிகள் வந்து தற்போது இருக்குது அப்படி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூஸ் பார்ப்போம். இந்தியாவின் தேர்தல் பயணம் சார்பாக லீப் ஆஃப் ஃபெய்த் என்ற பெயரில் வந்து நூலை வந்து தேர்தல் ஆணையம் வந்து வெளியிட்டிருக்காங்க. நெக்ஸ்ட், இந்திய கடற்படை கப்பல் 35 சோமாலியா கடற்கொள்ளையாளர்களுடன் டேஸ் வந்தடைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை. அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா ஐஎன்எஸ் கொல்கத்தா இது வந்து ஏடன் வளைகுடாவில் கடற்கொள்ளையர்கள் வந்து தடுப்பு நடவடிக்கையாக வந்து ஈடுபடுத்தப்பட்ட இந்திய கடற்படை கப்பல் ஐஎன்எஸ் கொல்கத்தா இது வந்து 35 சோமாலிய கடற்கொள்ளைகளுடன் வந்து மும்பைக்கு வந்து வந்தடைந்தது அப்படி சொல்லியிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான ரிவிஷன் பார்க்கலாம். கிரைம் ஜிபிடி குற்றவியல் விசாரணைகளில் ஏஐ கருவியை பயன்படுத்தும் மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் சி உத்தரப்பிரதேசம். உள்நாட்டு கலவரத்தால் பாதுகாப்பு நிலைமை மோசமடைந்ததால் ஜைட்டியில் இந்தியர்களை மீட்க திட்டம் எது? ஆன்சர் ஆப்ஷன் டி ஆபரேஷன் இந்திராவதி. சக்தி செயலி எதற்காக இஸ்ரோ உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி ககன்யான் வீரர்களுக்காக. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 2021. எந்த மாநிலங்களில் கடலில் காற்றாலை அமைத்து மின்சாரத்தை விநியோகிக்க திட்டம் உருவாக்கியுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு மற்றும் குஜராத். பூடானின் உயரிய சிவாலியன் விருதானது ஆர்டர் ஆஃப் தி இட்ரு கியால்போ விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஆன்சர் ஆப்ஷன் சி நரேந்திர மோடி. ஜனநாயகத்திற்கான 3வது உச்சி மாநாடு எங்கு நடைபெற்றது? ஆன்சர் ஆப்ஷன் டி தென்கொரியா. இந்திய எஃகு சங்கத்தின் தலைவராக டேஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் பி நவீன் ஜிண்டால். குறுங்கோள்களுக்கு இந்திய விண்வெளி ஆராய்ச்சியாளர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி ஜெயந்த் மூர்த்தி. விஜயநகர ஆட்சிக்கால புலிக்குத்தி பட்டான் நடுக்கல் எங்கு கண்டெடுக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ திருப்பத்தூர் மாவட்டம். நிலவில் சந்திராயன் 3 தரையிறங்கிய இடத்திற்கு டேஸ் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ சிவசக்தி. ஸோ சந்திராயன் 2க்கு வந்து தரையிறங்கிய பகுதிக்கு வந்து திரங்கான்ற பெயர் வந்து வச்சிருப்பாங்க. 3வது வடகிழக்கு விளையாட்டுப் போட்டிகள் 2024ஆம் ஆண்டிற்கான எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி நாகாலாந்து. நீர் ஆதாரங்கள் பற்றிய தகவல்களை பொது தளத்தில் கொண்டு சேர்க்கும் முறையை உருவாக்கிய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ ராஜஸ்தான். சுற்றுலாவுக்காக ஜம்மு அண்ட் காஷ்மீரில் மாநிலத்தில் நிலம் வாங்கிய முதல் இந்திய மாநிலம் எது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ மகாராஷ்டிரா. பூமியின் தொலைதூர இடமான பாயிண்ட் நெமோவை அடைந்த முதல் நபர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ கிறிஸ் பிரவுன். டைகர் டிரைப் 24 பயிற்சி எங்கு நடைபெற இருக்கிறது? ஆன்சர் ஆப்ஷன் டி விசாகப்பட்டினம். இந்தியாவின் முதல் மறு பயன்பாட்டு ஏவுகணை வாகனமாக டேஸ் விண்கலத்தில் சோதனையை வெற்றிகரமாக நடத்தி முடித்துள்ளது. ஆன்சர் ஆப்ஷன் சி புஷ்பக். தற்போது தேசிய அங்கீகாரம் பெற்ற கட்சிகளின் எண்ணிக்கை எவ்வளவு உள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் பி 6 கட்சிகள்.
இந்திய கடற்படை கப்பல் 35 சோமாலிய கடற்கொள்ளையாளர்களுடன் டேஸ் வந்தடைந்தது. ஆன்சர் ஆப்ஷன் பி மும்பை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.